அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ. நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து மகாபாரதம் கதைகளாக பார்த்துக்கிட்டு வர்றோங்க. இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறது தேவயானியின் திருமணம். ஒரு நாள் வனத்தில் தேவயானியும் அசுர கன்னியர்கள் எல்லாரும் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கிற குளத்தில் நீராடி ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போது காற்று அதிகமாக வீசினதுனால குளக்கரையில் இருந்த எல்லாரோட ஆடைகளும் ஒன்றா கலந்துருச்சு. குளிச்சு முடிச்சோடனே கரையேறிய தேவயானியும் அசுரகுல அரச கண்ணீரும் தங்களோட ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விஷபர்வராஜனின் குமாரத்தி தெரியாம தேவயானியோட ஆடையை எடுத்து உடுத்திக்கிட்டான். இதை பார்த்ததும் தேவயானி, ஏய் அசுர பெண்ணே, மரியாதை என்பது சற்றும் தெரியாதவளா நீ? ஒரு சீடனின் மகள் எப்படி குருவின் குமாரத்தியோட ஆடையை நீ உடுத்தலாம் அப்படின்னு கோபமா கேட்டான். இப்படி பாதி கோபமாகவும் கிண்டலாகவும் தேவயானி கேட்ட உடனே அசுரகுல ராஜகுமாரியான சர்மிஷ்டைக்கு கடும் கோபம் வந்துருச்சு. அடியே தேவயானி, என் தந்தையான விஷபர்வராஜனின் முன்பாக நாள்தோறும் உன்னுடைய தந்தை தலை வணங்குவதை நீ இன்னும் தெரியாதவளா? என் தந்தை கொடுப்பதை வாங்கிடும் யாசகனின் மகள்தானே நீ? பிராமண குலத்து பெண்ணே, துதிக்கப்படும் ராஜகுலத்து பெண் நான். பொருட்களை பிறருக்கு கொடுக்கும் ஜாதியை சேர்ந்தவள் நீ. பிச்சை எடுத்தும் பிழைப்பை நடத்தும் ஜாதியை சேர்ந்தவள் நீயா என்னை நேசிக்கிறாய் என்று பலவார அவ கடும் சொற்களால் பேசினான். வாய்வாரத்தில் துவங்கிய சண்டை வழுக்கு துவங்கிருச்சு. இதனால் கோபம் அதிகமாயிட்டு தேவயானியின் கன்னத்தில் ஓங்கி எறிந்த சர்மிஷ்டை அவளை அருகில் இருந்த நீரற்ற கிணத்துக்குள்ளே தள்ளுனான். தேவயானி கிணத்துல விழுந்து இறந்தா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சர்மிஷ்டையும் பிற அசுரகுல ராஜகண்ணீரும் அரண்மனைக்கு திரும்பி போயிட்டாங்க. கிணத்துல சர்மிஷ்டையால் தள்ளப்பட்டு விழுந்த தேவயானி மேலே ஏறி வர முடியாமல் கிணத்துக்குள்ளேயே தவிச்சிக்கிட்டு இருந்தா. அப்போது பரதகுலத்து யயாதி சக்கரவர்த்தி வனத்தில் வேட்டைக்கென வந்திருந்தான். வேட்டையாடியதுனால உண்டான களைப்பும் தாகமும் அதிகமானதால் தண்ணி இருக்கும் இடத்த நோக்கி வனத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தான். தற்செயலாக தேவயானி விழுந்து கிடந்த அந்த கிணத்துக்கிட்ட எட்டி பார்த்தான். கிணத்துக்குள்ள பேரழகு வாய்ந்த பெண் ஒருத்தி இருக்கிறத பார்த்து வியந்த யயாதி அவள்கிட்ட, பெண்ணே, யார் நீ? யாரோட மகள் நீ? எந்த குலத்தை சேர்ந்தவள்? எப்படி இந்த கிணத்துக்குள்ள நீ விழுந்த அப்படின்னு கேட்டான். அதற்கு கிணத்துக்குள்ள இருந்த தேவயானி, நான் அசுரகுல குருவான சுக்கராச்சாரியரின் மகள். என் பெயர் தேவயானி. என்னை கிணற்றிலிருந்து தூக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லி கையை நீட்டினான். கிணத்துக்குள்ள இறங்கிய யயாதி தேவயானி கையை பிடிச்சி தூக்கி விட்டான். கிணத்திலிருந்து யயாதி சக்கரவர்த்தியின் உதவியால் வெளிவந்த தேவயானிக்கு அசுரகுலராஜனின் நகருக்கு திரும்பி போக மனமே இல்லை. சர்மிஷ்டையின் நடத்தையெல்லாம் மனம் நொந்து இருந்த தேவயானி தன் தந்தையிடம் சொல்லாமல் வேறு எங்கேயாவது போயிடுறதா நல்லது அப்படின்னு நினைச்சா. அதன் பிறகு எதிரே நின்றிருந்த யயாதி சக்கரவர்த்தி கிட்ட, பிராமண பெண்ணான என் வலது கரத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்க. உங்களை பார்த்தா சாந்தியும் கீர்த்தியும் பெற்ற சக்தி வாய்ந்தவரா தெரியுது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் என்னோட கணவர் ஆவீங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட யயாதி, பெண்ணே, நானும் சத்திரிய குலத்தவன், நீ பிராமண பெண். நான் உன்னை மனைப்பது எந்த விதத்தில் தகும்? உலகுக்கே ஆச்சாரியராக விளங்கும் சுக்கராச்சாரியரின் பெண்ணான நீ சத்திரியனான எனக்கு எந்த விதத்தில் உரியவளாவாய்? பெண்ணே, நீ வீடு திரும்பி செல்லலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட நகருக்கு திரும்பிட்டான். அந்த நாட்களில் சத்திரிய பெண்ணை பிராமணன் மணக்கலாம். அது அனுலோமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிராமண பெண்ணை சத்திரியன் மணக்குது பிரதிலோமம் அப்படின்னு சொல்கிறது. அனுலோமம் ஏற்கப்பட்டது, பிரதிலோமம் மறுக்கப்பட்டது. வனத்திலிருந்து தேவயானி தன் வீட்டுக்கு திரும்பி போக மனமில்லாமல் அங்கிருந்த மரத்தடியில் வருத்தம் மிகுந்தவளாக நின்றுகிட்டு இருந்தா. விளையாட வேண்டிய வனப்பகுதிக்கு சென்ற தன்னுடைய பேரன்புக்குரிய மகளான தேவயானி வெகு நேரமாக இன்னும் திரும்பியே வரலையே அப்படின்னு சுக்கராச்சாரியார் கவலை அடைஞ்சாரு. பெண்ணொருத்தியை வனத்திற்கு அனுப்பி பார்த்துட்டு வர சொன்னார். அந்த பெண்ணும் தோழியர்கள் கூட தேவயானி எங்கெல்லாம் வனத்தில் விளையாடுவளோ அங்கெல்லாம் போய் தேடி பார்த்துட்டு இறுதியில் தேவயானி நின்று இருந்த மரத்தடிக்கு வந்து சேர்ந்தா. மன வருத்தம், கோபம் ஆகியவற்றால் கண்கள் சிவந்து போய் நின்றுட்டு இருந்த தேவயானியை பார்த்து அந்த பெண் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா. பெண்ணே, நீ விரைந்து போய் என் தந்தையிடம் சொல்லு, இனி விஷபர்வனின் நகரத்துக்கு நான் நுழைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை தேடி வந்த பெண்ணை தேவயானி திருப்பி அனுப்பிட்டா. தன் மகளோட நிலையை அறிஞ்ச சுக்கராச்சாரியார் மிகவும் வருந்தினார். அதன் பிறகு வனத்தில் அவள் இருந்த இடத்தை அடைந்த சுக்கராச்சாரியார், மகளே, துக்கம் சந்தோஷம் இவை இரண்டுமே வெளியில் நடக்கிற நிகழ்வுகளில் இல்லை அப்படிங்கிறத நீ உணர்ந்துடு. நீ யாருக்கிட்டமும் கோபம் படாதே. அடுத்தவரின் குணதோஷம் நமக்கு எந்த விதத்திலையும் தீங்கி இழக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் தேவயானி, தந்தையே, என் குற்றங்கள் குணங்கள் ஆகியவை இருந்தவரை இருக்கலாம். அதற்கு நானே தான் அதிகாரி. உன் தந்தை அரசர்களை துதி செய்து பாடுவோன் அப்படின்னு விஷபர்வனின் மகள் சொன்னது உண்மைதானோ? அவர்களிடம் யாசித்து கையேந்தி பிழைப்பவர் உன் தந்தை அப்படின்னு அவள் சொன்னாலே. எவ்வளவோ நான் பொறுமையாக இருந்தும் அவள் பல முறை இப்படி திமிரோட பேசினாலே. அது மட்டுமா, என்னை அடித்து கிணற்றில் தள்ளினாலே. அவளின் தகப்பன் அதிகாரம் செய்யும் ஊரில் நான் வாழ்வதா? ஒருபோதும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமும் துக்கமும் ஒன்று சேர அழுது புலம்பனான். மகளோட புலம்பலை கேட்ட சுக்கராச்சாரியார், மகளே தேவயானி, ஸ்தோத்திரம் செய்வோனின் மகள் அல்ல நீ. யாசகம் செய்து பிழைப்பவன் உன் தந்தை அல்ல.
உலகமே போற்றும் ஒருவனின் மகள் நீ. இதை இந்த தேவேந்திரனும் அறிவான். ரிஷபர்வனுக்கும் இது நன்றாக தெரியும். ஒழுக்கமுடையவன், தன்னுடைய குணங்களை தானே போற்றி புகழ்வதில் வருத்தம் கொள்பவன் என. அதனால நானே என்னை பற்றி அதிகமாக எதுவும் சொல்ல முடியாது. எழுந்து வா. பொறுமையோடு இருக்கிறது தான் உனக்கும் எனக்கும் நன்மை அளிக்கும். வீட்டுக்கு போவா அப்படின்னு பலமுறை அவருக்கு புத்திமதி சொல்லி தேற்றினார். அப்போ தேவயானி, தந்தையே, நான் சிறு பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற தர்ம சூட்சுமத்தை நல்லா எனக்கு தெரியுது. எது எப்படி இருந்தாலும் ஒழுக்கமும் மரியாதையும் இல்லாதவர்கள்கிட்ட தாங்கள் இருப்பது நல்லதல்ல. ஒழுக்கமற்றவர்கள், தவறியவர்கள் எவ்வளவு தனவான்களாக இருந்தாலும் அவர்கள் சண்டாளர்களே ஆவாங்க. அவங்களோட எந்த காரணம் கொண்டும் சாதுக்கள் இருக்கக்கூடாது. ரிஷபர்வனின் மகள் சொன்ன சொற்கள் கடையப்படும் அரணிக்கட்டையை போல என் மனம் கொதிக்கிறது அப்படின்னு சுக்கராச்சாரியர்கிட்ட தேவயானி சொன்னான். இனி தன் மகளை தான் சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னு உணர்ந்த சுக்கராச்சாரியார் உடனே ரிஷபர்வனின் கிட்ட போனார். அரசவையில் வீற்றிருந்த அவனிடம், ரிஷபர்வனே, ஒருவன் செய்யும் பாவம் உடனடி பலனை தராது போகலாம். ஆனால் அது முடிவில் குலத்தினையே வேரோடு அறுத்துடும். ஒரு பாவம் அறியாதவனும் எனக்கு பணிவிடை செய்த சீடனும் பிரகஸ்பதியின் மகனுமான கசனை உன் அசுரர்களை கொண்டு பல முறை கொன்ற. அதையும் நான் பொறுத்து கொண்டேன். மானமே பெரிதாக என்னும் என் மகள் தேவயானி உன் மகளால் அவமானப்பட்டதுடன் பாழுங்கிணற்றும் தள்ளப்பட்டாள். அதனால அவள் இந்த நகருக்கு திரும்பி வர விரும்பல. அவள் இல்லாமல் நானும் இங்கே இருக்கிறது முடியாது. அதனால உன் நாட்டை விட்டு நானும் வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னார். சுக்கராச்சாரியார் சொன்னது கேட்டதும் ரிஷபர்வராஜன் திடுக்கிட்டு, குருதேவா, தாங்கள் சொன்னதை நானும் கேட்டேன். ஆனாலும் நான் ஒரு பாவமும் அறியாதவன். தாங்கள் என்னையும் இந்த நாட்டையும் விட்டு போனால் நான் அக்னி பிரவேசம் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னான். ரிஷபர்வராஜனே, நீயும் உன் அசுரர் குலமும் அக்னியிலோ அல்லது ஆழ்கடலிலோ விழுந்து உயிரை மாய்த்து கொண்டாலும் என் மகளின் துக்கத்தை என்னால் தாங்கிட முடியாது. என் உயிரினும் மேலான என் மகளை நீ சென்று சமாதானப்படுத்திடு. அப்படி இல்லைன்னா உன்னை விட்டு நான் பிரிய போவது நிச்சயம் அப்படின்னு உறுதிபட சுக்கராச்சாரியார் ரிஷபர்வராஜன் கிட்ட சொன்னார். உடனே ரிஷபர்வராஜன் தன் பரிவாரங்கள் தொடர்ந்து வர தேவயானி இருந்த மரத்தடிக்கு வந்து சேர்ந்தான். அவளோட காலில் விழுந்து சமாதானப்படுத்த முயன்றும் பலன் ஒன்றும் இல்லாமல் போனதுனால முடிவில், அசுரகுலராஜனே, என்னை யாசிப்பவன் மகள் என்று கேவலமாக சொன்ன உன் மகள் சர்மிஷ்டை என் பணிப்பெண்ணாக இருக்கணும். என்னை என் தந்தை எந்த இடத்தில் மனம் முடித்து கொடுக்குறாரோ அங்கு செல்லும் என்னிடம் அவளும் பணிப்பெண்ணாக வரணும் அப்படின்னு சொன்னான். தன்னால் தன் தந்தைக்கு மன கஷ்டம் ஏற்படலாகாது அப்படின்னு நினைச்ச சர்மிஷ்டை தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு, தோழி தேவயானி எவ்வாறு விருப்பப்படுறாளோ அவ்வாறே நடக்கட்டும். என் தவறால் என் தந்தை அவரது குருவை இழக்க வேண்டாம். நான் தேவயானிக்கு இன்று முதல் பணிப்பெண்ணாகவே இருந்து வருவேன் அப்படின்னு சொன்னான். இதனால் மனம் சமாதானமடைந்த தேவயானி தன் தந்தையோட வீடு திரும்பினான். நாட்கள் பல உருண்டோடிச்சு. ஒரு நாள் மீண்டும் வனப்பகுதிக்கு வேட்டைக்கு வந்த யயாதி சக்கரவர்த்தியை தேவயானி சந்திச்சா. பிரபு, எனது வலது கரத்தை பிடித்திட்ட நீரே என்னை மனைவியாக ஏற்கணும் அப்படின்னு மறுபடியும் தேவயானி வேண்டுனா. ஆனால் யயாதி, பிராமண பெண்ணான உன்னை நான் எவ்வாறு மணந்திட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவித்தான். முடிவில் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க சுக்கராச்சாரியர்கள் மட்டுமே முடியும் அப்படின்னு நினச்சி 2 பேரும் அவர்கிட்ட போய் விபரத்தை சொல்லி திருமணத்துக்கு சம்மதம் பெற்றாங்க. திருமணமும் நடந்துச்சு. தேவயானியும் யயாதியும் வெகு நாட்கள் சுகமாக வாழ்ந்தாங்க. தேவயானியின் பணிப்பெண்ணாக சர்மிஷ்டையும் அவளோட இருந்து வந்தா. ஒரு நாள் யயாதியை தனிமையில் சந்தித்த சர்மிஷ்டை தன்னையும் மணந்து கொள்ளுமாறு வேண்டினான். யயாதியும் இதற்கு சம்மதிச்சு தன் மனைவி தேவயானிக்கு தெரியாம ரகசியமாக திருமணம் செஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் இந்த விஷயம் தேவயானிக்கு தெரிய வந்துச்சு. அதனால் மிகுந்த கோபம் கொண்ட அவள் தன்னுடைய நிலையை மறந்தா. தன் தந்தை சுக்கராச்சாரியர்கிட்ட போய் சர்மிஷ்டையை யயாதி ரகசியமாக மணந்ததுனால திருமணத்தின் போது அவள் அளித்த வாக்கு, சத்திய பிரமாணம் இது எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டதாக சொல்லி மனம் வருந்தினான். இதனால கடும் கோபம் கொண்ட சுக்கராச்சாரியார் யயாதிக்கு உடனே நீ மூப்பை அடைவாயாக அப்படின்னு சாபமிட்டுட்டாரு. சுக்கராச்சாரியர்கிட்ட சாபத்தால திடீரென முதுமையை அடைந்த யயாதி அவரை பணிந்து தன்னை பொறுத்தருளுமாறு பலவாறு வேண்டினான். தன் மகளோட உயிரை காப்பாற்றியவன் யயாதி அப்படிங்கிறதுனால, யயாதியே, என் சாபத்தால் மூப்பையினை அடைஞ்ச என் சாபத்தை நானே மாற்ற முடியாது. ஆனாலும் வேறொருவனின் சம்மதம் பெற்று உன் மூப்பை நீயே மாற்றிக்கொள்ளலாம். அவனது எளிமையை நீ அடைந்து அவனுக்கு உன் மூப்பை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சாரு. தேவயானியின் திருமணம் இந்த முறையில் நடந்தது. அடுத்த வீடியோவில் யயாதி முதுமையை எப்படி நீங்கினாரு அப்படிங்கிற கதையை பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மகாபாரதத்தில் வர தேவயானியின் திருமணம் கதை வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க மனித நேயம். நன்றி, வணக்கம்.